ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பூரி கிழங்கு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பூரிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை நம்ம தோசை ஊற்றும் போது நம்ம இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா தோசைக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை நல்லா 1 கிலோ ஆனதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு 3 அல்லது 4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளியில் இந்த ரெசிபியில் ஆட் பண்ண போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு பூரிக்கிழங்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதும் வெங்காயம் நல்லா முருங்கலாம் வளர்ந்ததும் நம்ம கடலை மாவு மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம கடலை மாவு வந்து நல்லா கெட்டியாயிடும், அதனால நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மசாலாவோட நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக நம்ம பூரி கிழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வாட்டரில் இருக்கும் போதே தண்ணி இருக்கும் போதே கொத்தமல்லி இறத்துவே நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இது வந்து நம்ம இறக்கின பிறகு ஆறின பிறகு நல்லா கெட்டியாகிடும், அதனால் நம்ம லைட்டாக தண்ணி இருக்கும் போதே இறக்கிக்கலாம். சூப்பராக நம்ம ரொம்ப டேஸ்ட்டான பூரி கிழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பார்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோசை நம்ம ரெடி பண்ணும்போது தோசை நல்லா நம்ம இந்த மாதிரி ஊற்றின பிறகு நம்ம லைட்டாக இது மேலே நம்ம ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூரி மசாலாவை இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நம்ம தோசையில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே பெரட்டி போடாமல் நம்ம ஒரு சைடு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.